நீங்கள் மணிக்கு ஒரு 120 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். சரி, அதுவும் வண்டி முழு வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலை. ஆமாம், சரியாகச் சொன்னீர்கள். அந்த நேரத்தில் திடீரென உங்கள் ஜிபிஎஸ் முடங்கிவிடுகிறது. திரையில் நீங்கள் திரும்ப வேண்டிய வளைவுகள் அனைத்தும் முற்றிலுமாக மறைந்துவிட்டால் இப்படி இருக்கும். ஓ, நினைத்துப் பார்க்கவே மிகவும் பதற்றமாக இருக்கிறது. இது ஒரு முழுமையான குருட்டுத்தன்மை போன்றது. கண்டிப்பாக. அந்த பதற்றமான குருட்டுத்தன்மைதான் பங்குச்சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஏற்ற இறக்கத்தின் போது ஆப்ஷன்ஸ் வர்த்தகர்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளும் நிஜமான பிரச்சினை. உண்மைதான். பல வர்த்தகர்கள் இந்த நிலையை சந்தித்திருப்பார்கள். அதனால்தான் இன்று இதைப் பற்றி விரிவாக பேசப் போகிறோம். நமது இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். மே 25, 2026 அன்று வெளியான செய்திகளின் அடிப்படையில் செபி முன்மொழிந்துள்ள புதிய ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் விதிமுறைகளைத்தான் இன்று நாம் பிரிக்கப் போகிறோம். அதாவது, இது வெறும் வர்த்தகர்களுக்கான ஒரு சிறிய மேம்பாடு மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த சிஸ்டமும் சரிந்து விடாமல் தடுப்பதற்கான ஒரு மிக முக்கியமான தொழில்நுட்ப நகர்வு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமாம். சரி, இதை கொஞ்சம் பிரித்து அலசுவோம். அதிகப்படியான தொழில்நுட்ப வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு எளிமையாக பார்ப்போம். முதலில் இந்த அடிப்படை பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொள்வோம். இப்போ பார்த்தீர்கள் என்றால், நிஃப்டி அல்லது பேங்க் நிஃப்டி சில நிமிடங்களில் 500 அல்லது 1000 புள்ளிகள் என ராக்கெட் வேகத்தில் உயரும்போது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஸ்ட்ரைக் விலைகள் அனைத்தும் காலியாகிவிடுகின்றன. அந்த ஸ்ட்ரைக்குகள் முந்தைய நாளின் முடிவு விலையை அடிப்படையாக கொண்டு எக்ஸ்சேஞ்சுகளால் உருவாக்கப்பட்டவை இல்லையா? சரியாக சொன்னீர்கள். முந்தைய நாளின் டேட்டாவை வைத்து உருவாக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரைக்குகள் மார்க்கெட்டின் இந்த இன்ட்ராடே அசுர வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறுகின்றன. அதாவது, வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் ரயிலுக்கு முன்னால் தண்டவாளம் திடீரென தீர்ந்து போவது போன்ற ஒரு நிலைதான் இது. மிகச்சரியான ஒப்பீடு. தண்டவாளம் இல்லாதபோது ரயில் தடம் புரளும் அல்லவா? சந்தையிலும் அதுதான் நடக்கிறது. இந்த சிக்கலின் ஆழத்தை புரிந்து கொள்ள ஒரு நடைமுறை உதாரணத்தை பார்ப்போம். நிஃப்டி 24,500 இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். சரி. முந்தைய நாளின் கணக்கீட்டுப்படி 24,300 முதல் 24,700 வரையிலான ஸ்ட்ரைக் விலைகள் மட்டுமே சிஸ்டம்ல ஆக்டிவாக இருக்கின்றன. அப்போது திடீரென ஒரு சர்வதேச அரசியல் செய்தியோ அல்லது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் அறிவிப்போ சந்தையை தாக்குகிறது. சந்தை உடனடியாக ரியாக்ட் செய்யும். அடுத்த 15 நிமிடங்களில் மார்க்கெட் 25,100 என்ற நிலையை தொடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். ஆமா, அந்த நேரத்தில் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் வர்த்தகரோ அல்லது ரீட்டைல் வர்த்தகரோ தங்களது பொசிஷனை ரோல் ஓவர் செய்யவோ அல்லது ஹெட்ஜ் செய்யவோ நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் தேடும் அந்த 24,900 அல்லது 25,000, 25,100 போன்ற ஸ்ட்ரைக் விலைகள் சிஸ்டமில் இருக்காது. அவர்கள் ஒரு வெற்றுத் திரையை தான் பார்க்க வேண்டியிருக்கும். அட கடவுளே, நமக்கு தேவையான எக்ஸிட் கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவு குழப்பமாக இருக்கும். இதனால்தான் வர்த்தகர்கள் அதிக ஸ்ப்ரெட்களை சந்திக்கிறார்களா? கண்டிப்பாக. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு வர்த்தகருக்கு தேவையான ஸ்ட்ரைக் கிடைக்கவில்லை என்பதை தாண்டி இது ஒரு சிஸ்டமிக் ரிஸ்காக மாறுகிறது. ஓ, ஒட்டுமொத்த சிஸ்டமுக்கே ஆபத்தா? அதை கொஞ்சம் விளக்குங்களே. அதாவது, தேவையான அவுட் ஆஃப் த மணி, அதாவது ஓடிஎம் ஸ்ட்ரைக்குகள் இல்லாததால் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி வறட்சி உடனடியாக ஏற்படுகிறது. புதிய வர்த்தகத்தில் நுழைவதில் பெரும் சிரமம் ஏற்படுகிறது. ஈக்விட்டி குறைந்தால் பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட் ரொம்ப விரிவடைந்து விடுமே. ஆமாம். இருக்கின்ற ஒரு சில எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரைக்குகளில் ஸ்ப்ரெட் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு அதிகமாக இருக்கும். பெரிய நிறுவனங்கள் தங்களது டெல்டாவை டைனமிக்காக ஹெட்ஜ் செய்ய முடியாமல் திணறுவார்கள். அப்படியானால் அவர்களின் ரிஸ்க் ப்ரொஃபைல் சமநிலையை இழந்துவிடும். சரியா? சரியாக பிடித்தீர்கள். கிளியரிங் கார்ப்பரேஷன்களை மிகவும் பயமுறுத்துவது இந்த ஒரு விஷயம்தான். எந்த ஒரு ஹெட்ஜிங்கும் இல்லாத இவ்வளவு பெரிய டைரக்ஷனல் மூமெண்ட் ஒட்டுமொத்த சிஸ்டத்தின் மார்ஜின் கணக்கீடுகளையும் ஆட்டம் காணச் செய்துவிடும். வாவ்! மேனுவலாக ஸ்ட்ரைக் விலைகளை உருவாக்கும் இந்த பழைய முறைதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்றால், இதை தீர்ப்பதற்கான வழியை செபி யோசித்திருக்க வேண்டுமே. நிச்சயமாக. இதை தீர்ப்பதற்கான ஒரே வழி ஆட்டோமேஷன் மட்டும்தான். இதுதான் செபியின் புதிய அல்காரிதம் முன்மொழிவின் மையப்புள்ளியாக வருகிறது. ஆட்டோமேஷன் என்றால் அந்த டைனாமிக் இன்ட்ராடே அடிஷன் முறையை சொல்கிறீர்களா? ஆமா, அதேதான். எக்ஸ்சேஞ்சுகள் இப்போது ஓடும் ரயிலுக்கு முன்னால் ரயில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே தண்டவாளத்தை அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறன. அதாவது மார்க்கெட் முடிவடையவரை காத்திருக்காமல் சந்தை நேரத்திலேயே புதிய ஸ்ட்ரைக்குகளை கொண்டு வரப்போகிறார்கள். சரியாக சொன்னீர்கள். இனி புதிய அப்டேட்டுகளுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. எக்ஸ்சேஞ்சுகளின் சர்வர்கள் ஸ்பாட் பிரைஸை ஒவ்வொரு நொடியும் கண்காணிக்கும்.
டிக் பை டிக் மானிட்டரிங்கா சொல்வார்களே அதுவா? ஆமா, மார்க்கெட் விலையானது தற்போது கிடைக்கக்கூடிய அதிகபட்சம் அல்லது குறைந்தபட்ச ஸ்ட்ரைக் விலையை நெருங்கும்போது சிஸ்டம் தானாகவே அடுத்த கட்ட ஸ்ட்ரைக் விலைகளை உருவாக்கி ஆர்டர் புக்கில் இணைத்துவிடும். ஆனால் இது தொழில்நுட்ப ரீதியாக எப்படி சாத்தியமாகும்? இது ஏதோ தோராயமாக நடக்கும் ஒன்றல்லவே. ஒரு புதிய ஸ்ட்ரைக்கை உருவாக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட ட்ரிகர் இருக்க வேண்டுமே. செபியின் முன்மொழிவு இதை மிக தெளிவாக வரையறுக்கிறது. சந்தை எந்த விலையில் இருந்தாலும் அதை சுற்றி எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இன் தி மணி மற்றும் அவுட் ஆஃப் தி மணி ஒப்பந்தங்கள் இருப்பதை எக்ஸ்சேஞ்ச் உறுதி செய்ய வேண்டும். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. சிஸ்டமில் எப்போதுமே குறைந்தபட்சம் 10 ஓடிஎம் ஸ்ட்ரைக்குகள் ஆக்டிவாக இருக்க வேண்டும் என்பது விதி என்று வைத்துக்கொள்வோம். சரி, இப்போ மார்க்கெட்ல ஒரு திடீர் ஸ்பைக் ஏற்படுகிறது. அந்த ஸ்பைக் 3 ஓடிஎம் ஸ்ட்ரைக்குகளை காலி செய்துவிட்டால் அல்காரிதம் எந்தவித தாமதமுமின்றி உடனடியாக அடுத்த 3 புதிய ஸ்ட்ரைக்குகளை ஆப்ஷன் செயினில் இணைத்துவிடும். ஹோஹோ, அப்படியானால் மார்க்கெட் எவ்வளவு வாலட்டைலாக இருந்தாலும் இந்த லிக்விடிட்டி விலை எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கும் என்பதை இது உறுதி செய்கிறது. மிகச்சரி. வர்த்தகர்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பான வலை இருக்கும். இங்கேதான் விஷயம் சுவாரஸ்யமாகிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். மார்க்கெட் அதீத வாலட்டைலாக இருக்கும் ஒரு நாளில் சிஸ்டம் தொடர்ந்து புது புது ஸ்ட்ரைக்குகளை உருவாக்கி கொண்டே இருந்தால் சிஸ்டம் ஓவர்லோட் ஆகிவிடுமா என்று கேட்க வருகிறீர்கள், சரியா? ஆமாம். ஆப்ஷன் செயின் முழுவதும் தேவையற்ற ஆப்ஷன்களால் நிரம்பி வழிந்து ஒரு மிகப்பெரிய டெலிஃபோன் டைரக்டரி மாதிரி ஆகிவிடாதா? புரோக்கர்களின் சர்வர்களும் ரீட்டைல் வர்த்தகர்களின் டெர்மினல்களும் இந்த டேட்டா லோட எப்படி தாங்கும்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு புதிய ஸ்ட்ரைக்கும் உருவாகும்போது பல்லாயிரக்கணக்கான டேட்டா பாக்கெட்டுகள் ஒவ்வொரு மில்லி செகண்டிலும் பிராட்காஸ்ட் செய்யப்படும். அது சிஸ்டமை முடக்க வாய்ப்புள்ளது. ஆமாம். ஏபிஐ டேட்டா ஸ்ட்ரீம் கிராஷ் ஆகிவிட்டால் ஒட்டுமொத்த வர்த்தகமே நின்றுவிடுமே. இது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தாதா? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா செபி இதற்கும் ஒரு தீர்வு வைத்துள்ளதுன்னு புரியும். இந்த சர்வர் ஓவர்லோட் பிரச்சனையை தவிர்க்கத்தான் தினசரி மறு ஆய்வு என்ற ஒரு தூய்மைப்படுத்தும் முறையை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். தினசரி மறு ஆய்வு என்றால் டெய்லி ரிவ்யூ செய்வதா? ஆமாம். வர்த்தக நேரத்தின் முடிவில் சிஸ்டம் ஒட்டுமொத்த ஆப்ஷன் செயினையும் ஸ்கேன் செய்யும். தற்போதைய சந்தை விலையிலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஸ்ட்ரைக் விலைகளை அல்காரிதம் கண்டறியும். அதாவது ஸ்பாட் பிரைஸ் 25,000 இருக்கும்போது 35,000 உள்ள கால் ஆப்ஷன்கள் போன்றவையா? சரியாகச் சொன்னீர்கள். அந்த மாதிரி நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஸ்ட்ரைக்குகளை சிஸ்டம் ஃபிளாக் செய்து நீக்கிவிடும். இதனால் தேவையற்ற குப்பைகள் சிஸ்டமிலிருந்து வெளியேற்றப்படும். அப்படியானால் லிக்விடிட்டி இல்லாத, யாரும் வர்த்தகம் செய்ய வாய்ப்பில்லாத அந்த டெட்வெயிட் ஸ்ட்ரைக்குகளை நீக்குவதன் மூலம் ஆப்ஷன் செயின் சுத்தமாகி விடுகிறது. ஆமாம். தேவையற்ற டேட்டா ஃப்ளோ ஏற்படுவதை இது முற்றிலுமாக தடுக்கிறது. ஆப்ஷன் செயின் எப்போதுமே செயல்பாட்டு திறன்மிக்கதாக இருக்கும். இது ஒரு சிறந்த தீர்வுதான். இந்த வெகுதொலைவு ஸ்ட்ரைக்குகளை நீக்குவதன் மூலம் எக்ஸ்சேஞ்சுகள் தங்களது பேண்ட்விட்தை பெருமளவு சேமிக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக. இதனால் உங்கள் புரோக்கரேஜ் டெர்மினலுக்கு வரும் ஏபிஐ ஃபீட் எப்போதுமே தடையின்றி மிக குறைந்த லேட்டன்சியுடன் செயல்படும். புதிய ஸ்ட்ரைக்குகள் நிகழ்நேரத்தில் உருவாக்கப்பட்டாலும் நமது ஸ்கிரீன் ஃப்ரீஸ் ஆகாமல் எக்ஸிகியூஷன் வேகமாக நடக்கும். ஆமாம். வர்த்தகர்களுக்கு எந்த இடையூறும் இருக்காது. சரி, செபியின் இந்த திட்டம் தொழில்நுட்ப ரீதியாக சிறப்பாக தெரிந்தாலும் அன்றாடம் கணினித் திரைக்கு முன் அமர்ந்திருக்கும் ஒரு சாதாரண வர்த்தகரின் வாழ்க்கையில் இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? இந்த சிற்றலை விளைவை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். பல்வேறு தரப்பினருக்கும் இதில் பலன்கள் உள்ளன. முதலில் ஆப்ஷன் வாங்குபவர்களை பொறுத்தவரை பார்ப்போம். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு இதன் உடனடி பலன் என்னவாக இருக்கும்? எக்ஸிகியூஷன் வேகமா? ஆமாம், எக்ஸிகியூஷன் வேகம்தான். இண்டெக்ஸ் திடீரென தாவும்போது துல்லியமான ஏடிஎம் மற்றும் அருகில் உள்ள ஓடிஎம் ஸ்ட்ரைக்குகள் அவர்களுக்கு எளிதாக உடனடியாக கிடைத்துவிடும். அதாவது லிக்விடிட்டி இல்லாத காரணத்தால் தேவையற்ற பிரீமியத்தை வாரி இறைக்க வேண்டிய நிலை இனி இருக்காது. உண்மைதான். சிறந்த எக்ஸிகியூஷன் கிடைக்கும். ஸ்ப்ரெட் மிகவும் சுருங்கிவிடும். இது வாங்குபவர்களுக்கு மிகப்பெரிய லாபம். அப்படியானால் ஆப்ஷன் விற்பவர்களுக்கும் இது நல்ல செய்திதானே? நிச்சயமாக. ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு இது மிகப்பெரிய நிம்மதியை தரும். தங்களது ஷார்ட் பொசிஷன்களை ரோல் செய்வது இனி சிக்கலாக இருக்காது. மேம்பட்ட ஹெட்ஜிங் வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கிய லெவல்களில் சிறப்பான லிக்விடிட்டி இருப்பதால் மார்க்கெட் ட்ரெண்டிற்கேற்ப தங்களது டெல்டாவை டைனமிக்காக அட்ஜஸ்ட் செய்ய முடியும். மிகச்சரி. அதேபோல இன்ட்ராடே மற்றும் ஸ்கால்பர்களுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த சூழலை அமைத்துக் கொடுக்கிறது. மார்க்கெட் வேகமாக நகரும்போது ஸ்ட்ரைக் விலைகளை தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்கு நல்ல துல்லியமும் நெகிழ்வுத்தன்மையும் கிடைக்கும். ஒட்டுமொத்த ஈகோசிஸ்டமும் அதிக ஃப்ளூயிடாக மாறும்.
ஆமாம், ஸ்கேல்பர்ஸ் இந்த வேகமான மாற்றங்களை வைத்து சிறப்பாக வர்த்தகம் செய்ய முடியும். இதன் உண்மையான அர்த்தம் என்ன? வர்த்தகர்களுக்கு தேவையான எல்லாமே இவ்வளவு எளிதாக கிடைத்துவிட்டால் நான் ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டாக கேட்கிறேன். கேளுங்கள், என்ன சந்தேகம்? எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் எந்த நேரத்திலும் கிடைத்துவிடும் என்ற நிலை வர்த்தகத்தில் உள்ள உராய்வை முற்றிலுமாக நீக்கிவிடுகிறது. இது அவர்களை அளவுக்கு அதிகமாக வர்த்தகம் செய்ய, அதாவது ஓவர் ட்ரேடிங் செய்ய தூண்டாதா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. உராய்வை நீக்குவது என்பது இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தி போன்றது. தொடர்ந்து நஷ்டத்தை சந்திக்கும் ஒரு வர்த்தகர் சிஸ்டம் புதிதாக உருவாக்கும் ஓடிஎம் ஸ்ட்ரைக்குகளில் மீண்டும் மீண்டும் பொசிஷன்களை எடுத்துக்கொண்டே இருக்க இது வழிவகுக்கும் அல்லவா? நீங்கள் சொல்வது சரிதான். பெரிய ஆப்ஷன் செயின்கள் புதியவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அதிகப்படியான ஸ்ட்ரைக் விலைகள் ஓவர் ட்ரேடிங் செய்யும் மனநிலையை தூண்டலாம் என்ற சாத்தியமான அபாயமும் உள்ளது. ஸ்கிரீன் காலியாக இருந்தால் லேப்டாப்பை மூடிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இப்போது எப்போதுமே ஒரு ஸ்ட்ரைக் காத்து கொண்டிருக்கும். உண்மைதான். ஆனால் செபியின் அடிப்படை நோக்கம் ஊக வணிகத்தை அதிகரிப்பதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியென்றால் அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன? அதிக ஏற்ற இறக்கங்களின் போது மென்மையான வர்த்தகம், சிறந்த பணப்புழக்கம் மற்றும் சிறப்பான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை உறுதி செய்வதே அவர்களின் நோக்கம். எந்த ஒரு பிளாக் ஸ்வான் நிகழ்வின் போதும் சிஸ்டம் தடையின்றி இயங்க வேண்டும். ஓ, சிஸ்டம் கிராஷ் ஆகாம இருப்பதை உறுதி செய்வதுதான் அவர்களின் முன்னுரிமை. ஆமா, சந்தையின் உள்கட்டமைப்பு சரிந்து விடாமல் பாதுகாப்பதுதான் செபியின் வேலையே தவிர ஒரு வர்த்தகரின் கட்டுப்பாடற்ற மனநிலையிலிருந்து அவரை காப்பாற்றுவது அல்ல. அங்கு வர்த்தகர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சுயக்கட்டுப்பாடு தேவை. இது நம்மை கவனித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒரு முக்கியமான யதார்த்தத்தை புரிய வைக்கிறது. நாம் இங்கே விவாதித்த இந்த மே 25, 2026 ஆவணம் பற்றிய ஒரு நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும். கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வெறும் ஒரு முன்மொழிவு மட்டுமே. இது இன்னும் இறுதி செய்யப்பட்ட சட்டம் அல்ல. இது தற்போது பொதுமக்களின் கருத்து கேட்ப கட்டத்தில்தான் உள்ளது. ஆமாம், இறுதியான ஒப்புதல் மற்றும் வழிகாட்டுதல்கள் வந்த பிறகே NSE மற்றும் PSE இதனை அமல்படுத்தும். இந்த டைனமிக் ஸ்ட்ரைக் உருவாக்கத்தை நிகழ்நேரத்தில் எந்தவித சிக்கலுமின்றி செயல்படுத்துவதற்கு எக்ஸ்சேஞ்சுகளின் பின்னால் மிகப்பெரிய தொழில்நுட்ப கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும். பிராக்டிக்கலாக கொண்டு வருவதிலுள்ள தொழில்நுட்ப சவால்கள் மிக அதிகம். வினாடிக்கு வினாடி புதிய ஸ்ட்ரைக்குகளை சேர்ப்பதற்கான சர்வர் அப்கிரேடுகள் செய்ய சிறிது கால அவகாசம் தேவைப்படும். சரி, இறுதியாக ஒரு சிந்தனைக்கான புள்ளியோடு இதை நிறைவு செய்வோம். வர்த்தகத்தில் இருக்கும் இத்தனை தொழில்நுட்ப தடைகளும் பொருத்தமில்லாத ஸ்ட்ரைக் விலைகளும் நீக்கப்பட்டு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா மாறினால் ஒரு ரீட்டைல் வர்த்தகரின் மனநிலை எப்படி மாறும்? ஆழமான கேள்விதான். சந்தையின் வேகத்திற்கு தடையாக இருந்த அந்த ஸ்பீட் பம்பர்கள் நீக்கப்படுவது நம்மை சிறந்த முதலீட்டாளர்களாக மாற்றுமா, அல்லது உராய்வே இல்லாத அந்த பாதையில் இன்னும் வேகமாக ஆபத்தை நோக்கி ஓடச் செய்யுமா? தொழில்நுட்பம் நமக்காக ஒரு பெர்ஃபெக்டான சாலையை அமைத்துக் கொடுக்கலாம். ஆனால் அந்த வண்டியை ஓட்டப் போவது நாம்தான் என்பது இது உணர்த்துகிறது. மிகச் சரியாகச் சொன்னீர்கள். எந்த ஒரு தரப்பிற்கும் ஆதரவளிக்காமல் முற்றிலும் நடுநிலையான முறையில் இந்த தகவல்களை இன்று அலசியுள்ளோம். இந்த ஆழமான அலசலில் இணைந்ததற்கு உங்களுக்கு மிக்க நன்றி. ஆமாம், நன்றி. சந்தையின் அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில் ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.